வணக்கம் எல்லோருக்கும். நான் பிரத்யாசனையில் ஒன்றும் இங்கே நாங்கள் எங்கள் ஐக்கியராட்சியத்தின் லண்டன் விக்டோரியா கல்லூரி பழைய மாணவர்கள் யோசித்து முதலாவதாக பிரின்சிபலோடு நாங்கள் கலந்து ஆலோசித்து ரவி கண்ணதாசனுடைய உதவியோடு உங்களுக்கு ஐக்கிய சங்கத்துக்கு உதவி செய்யணும் என்று விரும்பி செய்கிறோம். எல்லாம் பிரின்சிபல் உங்களுக்கு வடிவாக சொல்லியில்லை. தேங்க்யூ. சரி, அதன்படியே பிரின்சிபல் சொன்னபடியே சரியாக அப்படியே வழிமுறைகளை கடைப்பிடித்தீங்கன்னா நாங்களும் சந்தோஷமாக மீண்டும் மீண்டும் உதவி உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறோம். தேங்க்யூ. நன்றி. இன்றைய நிகழ்வின் நிழற்பட பிரதி இயந்திர கையளிப்பு நிகழ்வின் தலைவர் நமது அதிபர் திருமதி மலர்விழி குணபாலன் அவர்களே, கல்வி அபிவிருத்தி குழுவின் தலைவர் விக்டோரியா கல்லூரியின் அதிபர் திரு ஸ்ரீகாந்தன் ஐயா அவர்களே, மற்றும் ஓய்வு பெற்ற அதிபர் திரு சிவகணேச சுந்தரன் அவர்களே, நிழற்பட பிரதி இயந்திரத்தை இங்கே எமது பாடசாலைக்கென பரோபகார உள்ளம் கொண்டு எங்களுக்கு அன்பளிப்பு செய்திருக்கும் ஐக்கியராட்சிய விக்டோரியா கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் பொருளாளர் திருமதி தேன்மொழி சாம்பசிவம் அவர்களே, எமது ஐக்கிய சங்க சைவ வித்தியாசாலையின் பழைய மாணவர் சங்க தலைவி திருமதி சீனா புனிதவதி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் பாடசாலை பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களே மற்றும் பாடசாலை மாணவ முதல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வானது எமது பாடசாலையின் கல்வி மேம்பாட்டிற்கென ஐக்கியராட்சிய பழைய மாணவர் சங்கத்தினுடைய ஏற்பாட்டின் பேரில் இங்கே தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு ஒரு குறுகிய கால அவகாசத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டமையினால் சில வகையான நெருக்கடிகளை நாம் சந்தித்திருந்தோம். இருப்பினும் இன்றைய நிகழ்வு ஓரளவு சிறப்பாக நடைபெற்றது, ஒரு மரநிறைவை தருகின்றது. இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்திக்கென ஐக்கியராட்சியத்தில் வாழும் இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் ஒரு குழுவாக இணைந்து அவர்கள் ஐக்கியராட்சிய விக்டோரியா கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினரின் ஊடாக இங்கே எமது பாடசாலையினுடைய உட்கட்டுமானங்களை மேம்படுத்துவதற்கான சில திட்டங்களை இங்கே முன்னெடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கு மிக சிறந்த பெறுபேறுகளையும் கல்வி விருத்தியையும் எதிர்பார்த்து அவர்களது முயற்சியின் பேரில் இன்று நமது பாடசாலைக்கு ஓர் நிழற்பட பிரதி இயந்திரம் இங்கே கையளிக்கப்பட்டுள்ளது. அந்த நிழற்பட பிரதி இயந்திரத்தை தனது தனிப்பட்ட முயற்சியின் காரணமாக இங்கே எமக்கு வழங்கிய திருமதி தேன்மொழி அவர்களுக்கு நமது இந்த நிகழ்வின் சார்பில் நாம் நமது மனம் நிறைந்த நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையில் இந்த பாடசாலையினுடைய சுற்றுப்புறச் சூழலை துப்புரவாக பேணுவதற்கென இதுவரை காலமும் இந்த பாடசாலை மாணவர்கள் நமது சூழலை நாமே பேணுவோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் இங்கே இந்த சூழலை இதுவரை காலமும் சுத்தப்படுத்தி வந்தார்கள். இருப்பினும் தற்போது அவர்கள் எதிர்கொள்ளும் கல்விப்பழு காரணமாக அவர்களை நாம் அந்த விடயத்திலிருந்து அவர்கள் கற்பதற்காக நாங்கள் அவர்களுக்கு உரிய வழிகளை அமைத்து கொடுத்து அந்த பொறுப்பையும் ஐக்கியராட்சிய விக்டோரியா கல்லூரியினுடைய ஐக்கியராட்சிய சங்க பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு தாவண்ணா கமல்நாதன் அவர்கள் இப்பொழுது அந்த பொறுப்பையும் ஏற்றுள்ளார். அந்த பொறுப்பின் பிரகாரம்
இந்த சுற்றுப்புறச் சூழல் துப்புரவாக்குவதற்கென ஒரு வாராந்த அடிப்படையில் உதவியாட்கள் அமர்த்தப்பட்டு அந்த சுற்றுப்புறச் சூழல் துப்புரவாக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வரும். அதே வேளையில் மலசலகூடம் மற்றும் பொது சுகாதாரம் தொடர்பான சில நடவடிக்கைகளுக்காகவும் நமது விக்டோரியா கல்லூரியின் அதிபர் அவர்களது உதவியுடன் நாம் அந்த விக்டோரியா கல்லூரிய சுகாதார தொழிலாளியையே இங்கும் ஒரு வாரம் 2 நாட்கள் வந்து இந்த துப்புரவு பணியை மேற்கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிகழ்வும் அண்மை காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அது ஒரு நீண்டகால செயற்திட்டமாகியால் அதனை நாங்கள் மிகவும் கவனத்தை செலுத்தி நாங்கள் அதனை தொடர்வதன் மூலம் அதனுடைய கால நீடிப்பு ஒரு நீண்ட காலத்திற்கு அமைவதற்கான வாய்ப்பு வசதிகள் ஏற்படும். இது தவிர நமது புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் மேம்பாடு கருதி அவர்களுக்கான சில ஊக்குவிப்பு முன்முயற்சிகளை நமது விக்டோரியா கல்லூரி ஐக்கிய ராஜ்ய சங்க பழைய மாணவர் சங்க உறுப்பினர் திரு சிவசுப்பிரமணியம் ரவிசங்கர் அவர்கள் சில முன்முயற்சிகளை இங்கே மேற்கொண்டுள்ளார். அவரது வேண்டுகோளின் பேரில் நாங்கள் அதிபர் அவர்களுடன் தொடர்பு கொண்டு அந்த மாணவர்களுக்கு மேலதிகமான ஊக்குவிப்பு வகுப்புகளை மேலதிக நேர வகுப்புகளை மாலை வேளையில் அல்லது விடுமுறை தினங்களில் நடத்தி அவர்களையும் அவர்களது முயற்சி சிறப்பதற்கான ஒரு வழிவகைகளை மேற்கொண்டுள்ளார். அதற்காக ஊக்குவிப்பு கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு திரு ரவிசங்கர் அவர்கள் முன்வந்துள்ளார். அதேபோன்று இன்னும் பல செயற்திட்டங்களையும் அவர் முற்கொண்டு செல்வதற்கு தனது முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். அதாவது இந்த பாடசாலையில் இருந்து மாணவர்கள் சித்தி பெறும் எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி போதித்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் ஒரு செயற்திட்டத்தையும் அவர் தனது மனதில் இருத்தியுள்ளார். அது எதிர்வரும் காலங்களில் அது அடுத்த பெறுபேறுகளில் நாங்கள் உடனடியான அறுவடையை எம்மால் எதிர்பார்க்க முடியாது விடினும் அடுத்த வருடம் அதாவது 2013ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முழு அளவிலான ஒரு ஊக்குவிப்பினை மேற்கொண்டு அதி உச்ச பெறுபேறுகளை பெறுவதற்காக தன்னால் இயன்ற அனைத்து வளங்களையும் இதில் செலவிட உள்ளதாக அவர் எமக்கு வாக்குறுதி தந்துள்ளார். அந்த வகையில் அவருக்கும் எமது கல்லூரி சமூகத்தின் சார்பில் எமது மனமுவந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் இந்த எமது ஐக்கிய சங்க சைவ வித்தியாசாலைக்கு வேண்டிய இந்த உதவிகளை என்ன வகையில் இங்கே இருந்து கல்வி கற்று வெளியேறி தற்போது ஐக்கிய ராஜ்யத்தில் வதியும் பழைய மாணவர்கள் எவ்வகையில் முன்னெடுக்கின்றார்களோ அதே போன்று விக்டோரியா கல்லூரிக்கு ஏனைய ஊட்டற்பாடசாலைகளாக திகழும் ஏனைய பாடசாலைகளையும் அந்த பாடசாலைகளின் பழைய மாணவர்களை இதே போன்ற பணிகளுக்கு ஊக்குவிப்பதற்கு இதொரு சிறந்த முன்னுதாரணமாக அமையும் என்ற ஒரு நிலைப்பாடும் இங்கே உள்ளது. ஆகவே இனிவரும் காலங்களில் விக்டோரியா கல்லூரிக்கு ஊட்டற்பாடசாலைகளாக திகழும் அனைத்து பாடசாலைகளும் இதே போன்று வசதி வாய்ப்புகளை பெற்று அவர்கள் மேம்படுவதன் ஊடாக எமது விக்டோரியா கல்லூரி எதிர்காலத்தில் ஒரு நீண்டகால நோக்கில் மிக சிறந்த ஒரு உச்ச பெறுபேறுகளை பெறக்கூடிய ஏது நிலையை இந்த விக்டோரியா கல்லூரியின் ஐக்கிய ராஜ்ய பழைய மாணவர் சங்கத்தினர் மேற்கொண்டுள்ளது மிக சிறந்த ஒரு முன்னுதாரணம். அந்த வகையில் அவர்களுக்கும் நாம் அந்த சங்கத்தினருக்கு பொதுவாக எமது மனமுவந்த நன்றியறிதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு இதேவேளை இந்த நிகழ்வு சிறப்புற நடைபெறுவதற்கு எல்லா வகைகளிலும் ஒத்துழைத்த அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகளை
ஏற்பாட்டாளர்கள் சார்பில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.